4 மீட்டர் வந்து இந்த ரோட்டுக்கு அங்கிருந்து 4 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். ஆனால் இந்த போல் பாருங்க 4 மீட்டர் தள்ளி இருக்கணும். குறைஞ்சபட்சம் 4 மீட்டர் தான் இருக்குது. ரோடு மறைக்காது. இந்த ரோட்டுக்கு இந்த இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் வரும். இது வந்து இந்த ரோடு கம்பத்துக்கு வந்து இந்த ரோட்டுக்கு வந்து 4 மீட்டர் இருக்கணும். அதான் கவர்மெண்ட் ஆர்டர். ஆனால் இவங்க வந்து 1/2 மீட்டர் தான், 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே போடுறாங்க. அப்போ நாளைக்கு ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிக்காமல் இஷ்டத்துக்கு ஆர்டர் கொடுத்துறாங்க. கம்பம் வந்து 16 ஃபீட் இருக்கணும், மேலே இருக்க கம்பம் 16 ஃபீட் இருக்கணும். மொத்தத்துக்கே 12 ஃபீட் தான் இருக்குது. ஈபி லைன் எப்படி நாளைக்கு வரும்? இந்த விவசாயிக்கு நாளைக்கு மோட்டர் லைன் கொடுக்கும்போது எப்படி கொண்டு போக முடியும்? இதை விட வளர்த்தியாக கொண்டு போக முடியுமா? வருவா அன்னைக்கு என்ன ஃபோன் பண்ணி ஸ்டேவயர் போட்டு பைப்லைன் குடிநீர் கட்டாயி இருக்குது. குடிநீர் கட்டாயி வெளியேறுது. தண்ணி வீணாக போகுது. பொதுமக்களுடைய குடிநீர் தண்ணி வீணாக போகுது. இப்படி அராஜகம் பண்ணி தான் போகிறாங்க. இதுக்கு வந்து போலீஸு, கலெக்டர், தாசில்தார் எல்லாரும் உடனே அல்லங்கண்ணா தேக்க பைப்லைன் 60-70 பேர் வந்தாங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கே யாரும் காவேரி 5 கிராமத்து 4 கிராமத்து வண்டி இருக்குண்ணா இருக்கு. 2% குடியெடுப்பா கிட்ட கொண்டு போய் தேக்கம்பி நாளைக்கு கவர் பண்ணிவிடு. தேக்கம்பி 1 மீட்டருக்கு தான் ரோடு பேச தள்ளி போகணும். விதி 1/2 மீட்டரில் ஸ்டேக்கம்பி 1/2 மீட்டர். 5-6 கிராமத்துக்கு போகக்கூடிய காவேரி கூட்டு பைப்பை வந்து பைப்பு உடைச்சிருக்காங்க. அது அதாவது இவங்க வந்து ஸ்டே ஒயர் கட்டியிருக்காங்க. ஸ்டே ஒயரில் வந்து பைப்லேயே ஊனிட்டாங்க ஸ்டே ஒயரை.
வணக்கம். எனது பெயர் குழந்தைவேல். நான் திருப்பூர் தெற்கு மாவட்டம் மூலனூர் வடக்குன்றியம் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல தலைவராக உள்ளேன். இங்கே மூலனூர் பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் JSW என்ற தனியார் காற்றாலை நிறுவனம் தொடர்ந்து அத்துமீறலிலும் விதிமீறலிலும் ஈடுபட்டு கம்பங்கள் அமைப்பதையும் விவசாயிகளை மிரட்டுவதையும் தொடர் வாடிக்கையாக வைத்துக் கொண்டுள்ளனர். இவர்களது செயல்களால் பொதுமக்களும் விவசாய மக்களும் அனுதினமும் அன்றாடம் பாதிக்கப்படுகின்றனர். உதாரணமாக சொல்லணும்னா இங்கே குடிநீர் பைப் உடஞ்சு போயிட்டு இருக்குது. இது எந்தவித அனுமதியும் இல்லாமல் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை அனுமதி வாங்காம போட்டிருக்காங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அனுமதி கேட்காம எந்த அனுமதி வாங்காம மின்கம்பங்கள் அமைக்கிறாங்க. அனைத்து மரங்களையும் உடைக்கிறாங்க. தமிழகத்தின் மாநில மரமான பனை மரங்களை பிடிங்கிருந்து குளங்கள்ல மின்பாறைகள் அமைச்சிருக்காங்க. யாருமே கேட்க முடியறதில்ல. அவங்க கட்டப்பஞ்சாயத்து கோஷ்டி மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு கலெக்டரே உறுதுணையா போற மாதிரி அவர் வெளியில பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு கலெக்டரோட ஆதரவு இருக்குன்னே சொல்லி இங்க இருக்கிற நிர்வாகி JSWக்கான சாமி முத்துங்கிறவர் பேசிட்டு இருக்காரு. இதில் அரசு தலையிட்டு உடனடியா விவசாயிகளுக்கும் இங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நிவாரணம் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும்.